வணக்கம். நான் டாக்டர் கரணன் மாரியப்பன் பேசுகிறேன். மன்னன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி தமிழகம் எங்கும் ஏன் இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இந்த இதில் இப்போ வரைக்கும் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஒரு இறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பலி எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சிரமமான விஷயம், வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதுக்கு ஏன் நாம் வருத்தப்படணும்? விரும்பி போய் கள்ளச்சாராயம் குடித்தேன், செத்து போனேன். இதை போய்ட்டு நம்ம பெருசாக இராணுவத்திலேயோ இல்லை வேற எங்கேயோ நாட்டுக்காகவோ தியாகம் செஞ்செல்லாம் சாக கிடையாது. அவனுக்கு பிடிச்சி குடிச்சிட்டு செத்து போயிட்டேன். இதுக்காக நம்ம பெருசாக வருத்தம் தெரிவிக்க வேண்டியதில்லை. ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்களை பற்றி யோசிக்கும் போது சில வருத்தங்கள் இருக்குது. இப்போ கூட அரசு கொடுக்குற உதவித்தொகை 10 லட்சம்ன்றதை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வியாக ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு அவருடைய எதிர்காலத்துக்கு உதவிகரமாக இருக்குன்றதுக்காக அது கொடுக்குறாங்க. அது நம்ம டிசைட் பண்ணக்கூடியதில்லை, அது அரசாங்கம் எடுக்கிற முடிவு. ரைட்டு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாராயம் அப்படின்றது எப்போ கள்ளச்சாராயமாக விஷச்சாராயமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஃப்ரூட்ஸு, பெரி பழங்கள், திராட்சை இதுகள்லேருந்து உருவாக்குறது பியரு, திருப்பி விஸ்கி, பிராண்டி அப்படின்றது தெரியும். இது ஒரு டைப் ஆஃப் மது. இதே இதில் சில பொருட்கள், சில கெமிக்கல்ஸு, ஈவன் சைனைடை கூட சொல்கிறாங்க. சைனைடு கூட ஒரு சின்ன பார்ட்டு இருக்குது சாராயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயங்கள்லாம் போட்டு நொதித்தல் முறைன்னு சொல்லிட்டு அதில் பண்ணுறாங்க. அது எத்தனாலாக மாறுது. எத்தனால்ன்றது ஆக்சுவலி ஆல்கஹால். அதான் அப்படி மாறும்போது அது சாராயமாகவே இருக்குது. இப்போ இதோடைய கொதிநிலை மாறுபாடு, திருப்பி காலம் எவ்வளவு காலம் மாறுது, அப்புறம் கலக்கக்கூடிய பொருளுடைய பர்சன்டேஜ் இதெல்லாம் மாறும்போது அது மெத்தனாலாக மாறுது. மெத்தனால்ன்றது ஆல்ரெடி ஈக்குவல் டு பார்ட் ஆஃப் சைனைடுன்னு. அது அந்த மாதிரி சில விஷயங்கள் மெத்தனால் உருவாகும் போது அது விஷச்சாராயமாக மாறுது. இது ஒரு தகவலுக்காக தான் சொன்னேன். இதை விரும்பி குடிக்கிறாங்க, விரும்பாமல் குடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். ஒரு ஒயின் ஷாப்பில் போயிட்டு, அதாவது அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அரசு நடத்தக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்பில் போய் வாங்கினா 200 ரூபாய்க்கு கம்மியாக எதுவும் வாங்க முடியாது. அப்படிங்கிற காலகட்டத்தில் சாதாரணமாக ஒரு குடிமகன் போய் 15 ரூபா 20 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டை வாங்கி குடிச்சிட்டு உடம்பு வலி தீர்த்துக்கிறதுக்கோ ஒரு சின்ன சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கோ வாங்குறாங்க. அவங்க பட்ஜெட்டில் அதே முடியும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறவனுக்கும், ஒரு மாதத்துக்கே 5000 10,000 சம்பாதிக்க முடியுன்றவனுக்கும் அவன் லெவல் வித்தியாசப்படுது. அப்படி இருக்கும்போது தான் ஏன் நிறையா சம்பளம் வாங்குறவங்க குடிக்க முடியுமா, நாங்கள் குடிக்க முடியாதுன்ற ஒரு கேள்வி முன்னாடி வருது. இது நடக்குது. இப்போ கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 1 இயருக்கு முன்னாடி மதுராந்தகம், செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த ஏரியாவிலலாம் திருப்பி கள்ளச்சாராய விஷயம் அப்படி ஒன்று நடந்துச்சு. ஒரு 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கே அரசு கவனம் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிடுவோம்னு சொன்னாங்களே தவிர்த்து இப்போ வரைக்கும் பண்ண கிடையாது. இது அப்பட்டமாக எங்கே தெரியுதுன்னா கள்ளக்குறிச்சி விஷயத்தில் தெரியுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தர் இப்போ, அதாவது நேற்றைய செய்தி வரைக்கும் ஒரே ஒருத்தரை மட்டும் புதைச்சிருக்காங்க. மிச்சம் 34 35 பேரை ஒரே இடத்துல வச்சு எரிச்சிருக்காங்க. அதனால் கோமுகி ஆறுன்னு நினைக்கிறேன், அங்கே வச்சு எரிச்சிருக்காங்க. ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு காவல்துறை அதிகாரி, எஸ்பி, அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய எஸ்பி, அவர் கவர்மெண்ட்டுக்கும் தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கும் சொல்கிறாரு, இந்த மாதிரி சாராயம் பெருக்கெடுத்து ஓடுது, தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க யாரும் கேட்கலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 2 மாதம் இன்னும் பணி ஓய்வு, அதில் 2 மாதம் இருக்கிற கட்டத்தில் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாரு. விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் போயிடுறாரு. போய் முடிச்சோன்னே சென்னையில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரை தூக்கி திருப்பி அங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போடுறாங்க. இப்போ அவர் தலை உருண்டுக்கிட்டு இருக்குது. என்னன்னா, பொதுவாகவே நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டம் அப்படின்னு இருக்குன்னா, அந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் ஓடுறது எல்லா அதிகாரிகளுக்குமே தெரியும். சில மாற்று விஷயங்கள் இருக்குல்ல, அந்த வழிப்பறி, கொலை, கற்பழிப்பு, இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா டைவெர்ட் பண்ணுறதுக்காக கள்ளச்சாராய விஷயத்தை கொஞ்சம் அரசே அதாவது அந்தந்த மாவட்ட எஸ்பியே கண்டுக்கிறாமல் கொஞ்சம் விடுவாங்க. ஏன் விடுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேறு பிற தீய செயல்கள் நடக்கூடாதுன்றதுக்காக அதை கொஞ்சம் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லா காலத்துலேயுமே இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் வாயிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு எஸ்பியே தன்னால் முடியாத சூழ்நிலையில் சொல்கிறாரு, இல்லைங்க
இது ரேஞ்சு வேறு எங்கேயோ போகுது, இவ்வளோ பெருக்கெடுத்து ஓடுறதெல்லாம் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சமாக செவிசாய்த்து விட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ மரணங்கள், கொடூர மரணங்கள் போய் சேர்ந்துருக்காது. அதாவது பாட்டிலில் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு வந்து பல நாட்கள் சாக போகிறாங்க, பாக்கெட்டில் வாங்கி சாப்பிடும்போது சீக்கிரமாக வந்து போய் சேர்ந்துட போகிறாங்க. அவ்வளோ வித்தியாசம். இதுக்கு பெரிய பிரச்சனைகள் இன்னொன்று, இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கின்ற உளவுத்துறைக்கும் சரி, காவல்துறைக்கும் சரி, லோக்கலில் இருக்கிற ரவுடிஸு, அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் போகும்போது இவங்க யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. அதேமாதிரி பாருங்கள், குறிப்பிட்ட சமயங்கள் நடக்கும். ஒரு தேர்தல் முடிவு, இல்லை தேர்தல் டைமு, இல்லை ஒரு திருவிழா, ஒரு வீட்டில் கல்யாணம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கும்போது தேவைகள் அதிகமாகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ 50 லிட்டரு காய்ச்சி வச்சுருக்கவனுக்கு வந்து 100 லிட்டருக்கு ஆள் வந்துருச்சுன்னா இவன் என்ன பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் கெமிக்கலை சேர்த்து போட்டு அதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி அசம்பாவிதம் வந்து இப்போ நடந்திருக்கு. அதே மாதிரி பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் வந்து சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை கரெக்டாக தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வந்து இந்த தப்பை பண்ண மாட்டேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். புதுசாக வருதுகளில், புதுசாக அங்கே நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான்றாங்க. அவங்க பண்ணுற கூத்து தான் இந்த கலாச்சார விஷயங்கள். அதில் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஆதரிக்க கிடையாது. அவனுடைய தேவைக்கு அவன் சாப்பிட்றேன், இதில் நம்ம சாப்பிடாதவன்னு சொல்லிட்டு எடுத்து கணக்கு எடுத்து பார்த்திங்கன்னா யாருமே இருக்க முடியாது. என்றைக்கே ஒரு நாள் ரேராக சாப்பிட்றேன்னுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றேன்னுவேன், மாதத்துக்கு 2 நாள் சாப்பிட்றேன்னுவேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது, அது நம்ம வேலையும் கிடையாது. ஸோ இந்த மரணத்துக்கு நம்ம வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்கோ வந்து இந்த வீடியோ போடக்கூடாது. எப்படி குடித்தாலும் குடி தவறுதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது அரசாங்கம் கண்டுக்கிறணும். இந்த டைமாக விழிப்புணர்வோடு செயல்படுத்தினாத்தான் அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சதில் ஒரு அர்த்தம் இருக்குன்றது இந்த வீடியோ பதிவுடைய கண்டென்ட். விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர் கள்ளக்குறிச்சி, சாவு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், இப்படி ஒரு விஷயம் வந்துடுது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் உருவாகி கொஞ்ச நாள்லேயே வந்து இவ்வளவு பெரிய ஒரு மோசமான சாவு எண்ணிக்கை அதிகமாக கொண்டு போய்கிட்டு இருக்குன்ற ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இனிமேலாவது அதை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஏன்னா முற்றிலுமாக ஒழிக்கப்படும் அப்படின்றது வந்து சத்தியமாக எவனுமே நம்ப முடியாத உண்மை. நம்ம நம்பவே முடியாது. முற்றிலுமாக கவர்மெண்ட்டே ஒழிக்காது. நீங்கள் கள்ளுக்கடைகளை திறக்கலாம், பாண்டிச்சேரியெல்லாம் இருக்குல்ல, கள்ளுக்கடைகளை திறக்கலாம், கேரளாவில் இருக்குது. அந்த மாதிரி திறந்து விட்டு போனீங்கன்னா அவனுடைய அந்த 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றேன், இதை வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன். 4 நாள் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நம்மளுக்கு பழகி போகிறேன், ஏன்னா அதை சாப்பிட்டு சாகிறதுக்கு இது பரவாயில்லைன்னு. இதில் ஊக்கத்தொகை மாதிரி இந்த தொகையை கொடுக்குறது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம், கண்டனுக்குரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு பெரிய சாதனை செஞ்சுட்டோ நாட்டுக்காக உயிரை ஓட்டெல்லாம் சாக கிடையாது. அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. இராணுவத்தில் இறந்தவனுக்கு எவ்வளோ 3 லட்சம் தாங்க கொடுக்குறீங்க. 3 லட்சம் தான் கொடுக்குறீங்க இராணுவத்தில். நாட்டை காப்பாற்றுறதுக்காக அங்கே போய் பார்டரில் பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் உட்காந்துருக்கவனுக்கு வந்து செத்து போயிட்டா 3 லட்ச ரூபா ஒரு தங்கப்பதக்கம் கொடுக்குறீங்க. இவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறது ஜாஸ்தி. இருந்தாலும் அந்த குடும்ப நலன் கருதியோ உங்கள் அமைச்சரவை எல்லாம் வந்து கூடி முடிவெடுத்ததுலேயும் இதை பண்ணுறீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் கையில் இருந்தது போகும்போது இது தவறான விஷயமாக தான் போகுது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் களையப்படணும். அவ்வளோதான் இந்த வீடியோட நோக்கமே. அதான் தயவு செஞ்சு விழிப்புணர்வாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த செய்தியை வந்து பகிருங்க. அவ்வளோதான். நன்றி.